வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான சுவையான வெள்ளை மீன் குழம்பு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாத்திரத்தில் நல்லா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா நம்ம வதக்க விடுவோம். அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே மீனில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை பேஸ்ட்டாக தான் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். 3 தக்காளி அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ இப்படி செய்கிறதுனால நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 2வது நல்ல கெட்டித்தன்மையாகவும் நமக்கு இருக்கும். குழம்பு முத நாளை விட மறுநாள் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு இடையில நம்ம குழம்பு நம்ம கூட்டிடலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட நீங்கள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளிக்கரைசலில் நீங்கள் எல்லா மசாலா பொடியும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 பூண்டு 3 சின்ன வெங்காயம் இதை நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததை நம்ம புளி கரைசலில் எல்லா பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அது கூடவே இந்த தேங்காயையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தனியாத்தூள் மிளகாய்த்தூள் போட வேண்டான்றவங்க நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து கூட்டிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு கடாயில் ஊற்றுங்க. இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கணும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைம் நீங்கள் உப்பு புளி காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் மதுரை பக்கம்லாம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்ப்போம். ஏன்னா இது நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மீன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். இது குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே பிரட்டி வச்சுட்டேன், அப்போ தான் நல்லா இறங்குன்ட்டு. இப்போ நல்லா குழம்பு நல்லா கெட்டித்தன்மையாகிடுச்சு. நம்ம மீனை போட்டுடலாம். மீன் நல்லா போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மீன் நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் மீன் உடையவே உடையாது, அப்படியே நல்லா கல் மாதிரி கிடக்கும். மற்ற மீன்லாம் உடையும், இது உடையாது. நல்லா அப்படியே ஒரு பீஸ் கூட உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வெள்ளை மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முத நாளை விட மறுநாள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மீன் குழம்புமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.